நீங்க சம்பளத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுக்கறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நான்வெஜ் ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமையலை நீங்க தனியா செஞ்சிருங்க. சரிங்க, உங்க விருப்பப்படியே செய்றோம். சரி. அமர், அமர், நான் தான் சீமா. என்ன மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நீங்க தான் சீமான்னு தெரியும். துர்கா தேவி தான் இந்த பெரிய உதவியை செஞ்சிருக்காங்க. என்னோட நம்பிக்கை வீண் போகல அமர். எனக்கு தெரியும், மோகினி கட்டாயப்படுத்தி தான் நீங்க எல்லாரும் நான் சீமாங்கிறத எதுக்க மறுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அமர், நாம அவளை ஃபாலோ பண்ணி போகணும். இல்ல சீமா, நான் அவ பின்னாடி போக முடியாது. அவளுக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னா அது எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கும். அப்படின்னா நான் வேணா நீங்க அவ பின்னாடி போங்க. இப்ப அவ எங்க போறாளோ அங்கதான் அவளோட எல்லா ரகசியமும் இருக்கு. நீங்க அவ பின்னாடி போங்க சீமா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அமர், இப்பதான் இவ வீட்டை விட்டு போயிட்டால, நான் வீட்டுக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் ஒரு... நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப நீங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. நான் என்னெல்லாம் ஆச்சுன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. இப்ப நீங்க அவ பின்னாடி போங்க. ராத்திரி 12 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அப்புறம் சீமா, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னையோ அல்லது வீட்டுல இருக்கிற யாரையோ கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. மீறி பண்ணீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன சொல்ல வர? இங்க இருக்கிற நிலைமை என்னன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். முதல்ல அவ பின்னாடி நீங்க போங்க. அமர், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. பெரியத்த உயிரோட தான் இருக்காங்க. சீமா, சீக்கிரமா அவ பின்னாடியே போங்க. உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் அங்கதான் இருக்கு. போங்க சீமா. துர்காம்மா, எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். இந்த சூனியக்காரியோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் என் குடும்பத்து ஆளுங்களை இவகிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். அம்மா தாயி, என்னால என் குடும்பத்து ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும். நாலு
நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். மோகினி எங்க போனா? இப்ப வரைக்கும் இங்க தானே இருந்தா? இதுக்கு மேல நான் சும்மா இருக்க போறதில்ல. இனி என் புது வாழ்க்கையோட புது இலக்கு. இங்க பார், இது என்னோட கோட்டை. இங்க என் வார்த்தை தான் சட்டம். இப்ப உன் வாழ்க்கை என் கையில இருக்கு. அதை எப்படி மாத்தணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். மணிக்கு சீமாவை சந்திக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். என்ன மாப்ள, இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறீங்க? நீங்க பதில் சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? நீங்க ஒன்னும் என்கிட்ட பதில் சொல்ல வேண்டாம், ஆனா மத்தவங்களுக்கு சொல்லணும்ல. இந்த ராத்திரியில நீங்க எதுக்கு வெளியே போகணும்? அத கேட்க எனக்கு உரிமை இல்லையா? நீங்க என்னோட மாப்பிள்ள தானே, அப்போ நான் தானே கவலைப்படணும். உங்க பொண்ணு நான் கட்டிக்கிட்டது என் தலை எழுத்து. ரொம்ப பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்கே பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். போதும் மாப்பிள்ள, எப்பவும் ஒரே பாட்டை பாடாதீங்க. புதுசா ஏதாவது சொல்லுங்க. இத கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிக்குது. நீங்களும் உங்க பொண்ணும் ஏன் என் உயிரை வாங்குறீங்க? உங்களை கேட்காம நான் வெளியே கூட போக கூடாதா? அப்படி சொல்லல, ஆனா இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? போங்க போங்க, வெளியில போய் கொஞ்சம் நிம்மதியா காத்து வாங்குங்க. மனசாவது கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். சீமா, இந்த சூனியக்காரி எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தா? என்னாச்சு டார்லிங்? நீ இங்க என்ன பண்ற? புரியுது, எனக்காக தான் காத்துட்டு இருக்கியா? என்ன பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தியா? பேசாம உன்னையும் என் கூடவே கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. சொல்லு. சீமாவை சந்திக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும்.
எதுக்காக மோகினி இந்த தூண் கிட்ட நிக்கிறா? என்னோட அடையாளம் ஏதாவது அங்க இருக்கா என்ன? அப்புறம் எதுக்காக நிக்கிறா? பெரிய பலசாலியா இருக்கா? சாதாரணமாவே ஆணிய தூண்ல இறக்கிட்டா. நேத்து உங்க மருமக ரொம்ப நல்லா சமைச்சிருந்தா, சாப்பிட்டு பார்த்தவங்க சொன்னாங்க. நன்றிம்மா. அதனால அவங்க எங்கேயும் வேலை செய்யட்டும். சரிங்கம்மா, கண்டிப்பா. நீங்க எங்கேயும் வெளியில போக வேண்டாம், இங்கேயே தங்கிக்குங்க. நீ என்னம்மா சொல்ற? தங்கிக்கலாமா? இவங்க யாரு? அது வந்து இந்த வீட்ல யாருக்கும் நான்வெஜ் செய்ய தெரியாது. இவங்க மருமக தான் சமையல் செய்யறாங்க. அதனால நான் தான் இவங்கள நான்வெஜ் செய்யறதுக்காக சேர்த்திருக்கேன். இவங்க ஏன் முகத்தை மூடி இருக்காங்க? நான் இவங்க முகத்தை பார்க்கணும். இன்னொரு ஆம்பளை முன்னாடி என் மருமகளோட முக்காடை எடுக்காதீங்க. என் மருமகளை இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வாமா போகலாம். கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க. இவங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்க? கவலைப்பட வேண்டியது நானும் மோகினி மட்டும்தான். இவங்க போயிட்டாங்கன்னா நான் வெறும் காய்கறிகளை தான் சாப்பிட்டாகணும். கொஞ்சம் நில்லுங்க. நேத்து சாப்பாடு இவங்க தான் செஞ்சாங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கட்டும். இத பாருங்க, டிஃபனுக்கு எனக்கு பிரெட் ஆம்லெட்டும் பரோட்டா கீமாவும் செய்யணும். சரி, டிஃபன் செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க? 20 நிமிஷத்துல பண்ணிடுவாங்க. சரி சரி, சாப்பாட்டை மேலேயே கொண்டு வந்துரு.
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நான் எப்படிப்பா பயப்படாம இருக்கிறது? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா உங்க குடும்பத்தோட சேர்ந்து எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்க. நீங்க என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியை வாழ்க்கை முழுக்க நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. நன்றி. அட, யாராவது இருக்கீங்களா? உமா, பவி, சசி, யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. எல்லாம் ஒட்டு மொத்தமா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல. இனிமே இவங்களை கோயிலுக்கு கூட போக விடக்கூடாது. அட, வரேன்ல, கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுவீங்க போல இருக்க. சாப்பாடு 20 நிமிஷத்துல பண்றதா சொன்னோம், இப்ப நேரம் ஆயிடுச்சே, என்ன பண்றது? யாரது? பசங்க தான் யாரோ பெல் அடிச்சு விளையாடி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இருபது நிமிஷத்துல பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். இன்னும் 2 நிமிஷம் தானே இருக்கு. இந்த அமர் எங்க தான் போய் தொலைஞ்சான்? பயப்படாதீங்க சீமா, நான் தான். அந்த சூனியக்காரி என்னென்னலாம் கேட்டாலோ அது எல்லாமே இதுல இருக்கு. நான் இதை ஹோம்மேட் ஃபுட் டெலிவரியில் ஆர்டர் பண்ணேன். அதனால இது வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் சீமா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நான்வெஜ்ஜை பார்த்தாலே ஓடுவீங்கல்ல. இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல சீமா. போங்க, மோகினியோட ரூமுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் சீமா, ஜாக்கிரதை, அவளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஐம் சாரி சீமா, என்னால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் இல்லை. இன்ஃபேக்ட் என்னால தான் இந்த மொத்த குடும்பமும் இன்னைக்கு கஷ்டப்படுது. அம்மா, இப்போதைக்கு நாம அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். அன்னைக்கு ராத்திரி நான் என்னோட நின்னு போன பூஜையை முடிச்சுக்குவேன். வர அமாவாசை வரைக்குமா? சீமாவோட இந்த மொத்த குடும்பத்தையும் 4 மாசமா என்னோட சக்கர வியூகத்துக்குள்ள வச்சிருக்கேன். அவளை பழி வாங்கறதுக்கு அதுதான் கடைசி ராத்திரி.
எதுக்கு இங்க நிக்கிற?